கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களும் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். இது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கவனமாக கேளுங்கள். அதற்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அத்தியாயம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நாம் அடிப்படையாய் வைத்து உயிர்த்தெழுதலிலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக குறிப்பாக விடுதலை, நமக்கு கிடைக்கிற விடுதலைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவரை பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தந்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் முற்றிலும் ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்த பிறகு 3 நாட்கள் கல்லறையில் இருந்தார் என்பதை நாம் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அத்தியாயத்திலே தெளிவாக நாம் பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலத்திலே மத்தேயு 12:40 அவரே அதை தீர்க்க தரிசனமாக அவர் கூறினார். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்திலே இருப்பார் என்று அவர் தான் மரிக்கப் போவதை குறித்தும், மரித்த பிறகு 3 நாட்கள் அவர் கல்லறையில் இருப்பதை குறித்தும், அதற்கு பிறகு அவர் உயிர்த்தெழுவதை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அத்தியாயம் 5வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இல்லாமல் இருக்குமேயானால் இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியாது. அவரை தேவகுமாரன் என்று விசுவாசிக்க முடியாது. அவரை குறித்து நாம் பிரசங்கிக்க முடியாது. அவருடைய உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அது கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசித்த அல்லது விசுவாசிக்கிற நம்மையும் அவர் ஒரு நாளிலே அவரோடு கூட உயிர்த்தெழச் செய்கிறார். அதை 1 கொரிந்தியர் 6ஆம் அத்தியாயம் 14வது வசனத்திலும், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அத்தியாயம் முதல் 7 வசனங்களிலும், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அத்தியாயம் முதல் 3 வசனங்களிலும் நாம் அதை காண முடியும். அதனுடைய சாராம்சத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை, அல்லது உலக வழக்கத்தின்படி வாழ்ந்த நம்மை, அல்லது பிசாசின் அல்லது ஆகாயத்த பிரபுவின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த நம்மை, மாம்ச இச்சைகளின்படி நடந்துக நம்மை, மாம்சமும் மனமும் விரும்பினதை செய்து கோபாக்கனியின் பிள்ளைகளாயிருந்த நம்மை, இரக்கத்தின் ஐஸ்வர்யமான தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து அவருடைய மிகுந்த அன்பினாலே கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நம்மை ரட்சித்து அவருடைய மகா தயவினாலே உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுந்தவர்கள் அவர்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் மேலானவைகளை நாடுவார்கள். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் புதிய ஜீவனாக மறைந்திருக்கிறது என்று இந்த 3 வேத பகுதிகளும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் இத்தனை ஆசீர்வாதங்களும் காணப்படுகிறது. இந்த ஆசீர்வாதங்களை நான் 3 தலைப்புகளிலே உங்களோடு கூட வேகமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
முதலாவதாக, கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தவர்கள் ஒரு புதிய பிறப்பு அல்லது மீண்டும் ஒரு தரை ரட்சிக்கப்படும் போது எப்படி ஒரு புதிய பிறப்பு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டானதோ, அதே போல கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுதும் போது அந்த பிறப்பு உண்டாகிறது என்று 1 பேதுரு 1ஆம் அத்தியாயம் 4வது வசனத்திலே அருமையாக சொல்லுவார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே அவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பிறப்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் அவருடைய உயிர்த்தெழுதலின் பேர் நாம் வைத்த நம்பிக்கை. இரண்டாவதாக, ஒரு புதிய ஆரம்பம் அல்லது ஒரு புதிய துவக்கத்தை இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையிலே அது துவக்கி இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய பிறப்பு, ஒரு புதிய ஆரம்பம், மூன்றாவதாக ஒரு புதிய வாழ்க்கை. 2 தீமோத்தேயு 1ஆம் அத்தியாயம் 9-10 வசனங்களை நீங்கள் நிதானமாக வாசித்து பாருங்கள். அந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது? நம்முடைய கிரியைகளின்படி அல்ல, தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அருளப்பட்ட கிருபையின்படி பரிசுத்த அழைப்பு நமக்கு உண்டாகி அது நம்மை ரட்சிப்பிற்குள்ளே வழிநடத்தி பாவத்தின் சம்பளமாக நமக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த நித்திய மரணத்தை பரிகரித்து நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொண்டு வந்ததென்று அந்த 2 தீமோத்தேயு 1 அத்தியாயம் 9-10 வசனங்கள் சொல்லுகிறது. எனவே 3 முக்கியமான ஒரு புதிய அனுபவங்கள். புதிதாக பிறக்கிற ஒரு அனுபவம், ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒரு அனுபவம், மூன்றாவதாக ஒரு புதிய ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவம் அல்லது ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம். இந்த 3 அனுபவங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது. இரண்டாவதாக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், சாத்தானை மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம். இந்த சாத்தானை மேற்கொள்ளுகிற அனுபவத்தில் முதலாவதாக சாத்தானுடைய கிரியைகளின் மேலே ஒரு வெற்றியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். 1 யோவான் 4ஆம் அத்தியாயம் 4வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினோடு கூட உயிர்த்தெழுந்தவர்கள், அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்தவர்கள், அவர்கள் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுக்கு உரியவர்கள் அல்லது தேவனால் உண்டானவர்கள். அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னவென்றால், அவர்கள் தேவனோடு கூட ஒரு சரியான ஐக்கியத்தை ஜெபத்தின் மூலமாகவும் வேத வாசிப்பதன் மூலமாகவும் வைத்திருப்பார்கள். எனவேதான் அவர் யோவான் சொல்லும்போது உலகத்தில் இருக்கிற அவனை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிறார். இந்த அனுபவமும் அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதமாகவே காணப்படுகிறது. 1 யோவான் 5ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தில் வாசிக்கும்போது, இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறவர்களே உலகத்தை ஜெயித்தவர்கள். இயேசுவை எப்படி தேவகுமாரன் என்று நிரூபித்தோம்? ஆரம்பத்தில் ரோமர்கள் இந்த நிருபத்தில் பவுலப்போஸ்தலர் சொல்லும்போது 1:5 அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அவர் தேவகுமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். கொலோசியர் 2ஆம் அத்தியாயம் 12-15 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் அதனுடைய சாராம்சத்தை நான் சொல்லுகிறேன். தண்ணீரிலே மூழ்கி ஒரு மனிதன் ஞானஸ்நானம் பெறும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெறும்போது அவன் கிறிஸ்துவுடனே கூட அவன் மரிக்கிறான். தண்ணீரிலே மூழ்கிற அனுபவம் அதை காட்டுகிறது. அந்த தண்ணீரிலிருந்து அந்த ஞானஸ்நானம் கொடுக்கிற அந்த ஊழியக்காரர் தூக்கி விடும்போது அவரோடு கூட அது உயிர்த்தெழுகிற அனுபவத்தை அது காட்டுகிறது. அதற்கு முன்னால் பாவங்களால் மாம்ச இச்சைகளால் மரித்து இருந்தோம் என்று வேத வசனம் சொல்கிறது. அவரோடு கூட உயிர்த்தெழும்போது நம்முடைய அக்கிரமங்களை தேவன் மன்னிப்பது மாத்திரமல்ல, நமக்கு எதிராக நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட தீர்ப்பை மாற்றி கல்வாரி சிலுவையிலே நம்மேல்
காணப்பட்ட அந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அழித்து நம்மை சில துரைத்தனங்கள் ஆண்டு கொண்டிருந்தது, சில அதிகாரங்கள் ஆண்டு கொண்டிருந்தது. அதன் நிமித்தமாய் நமக்கு விரோதமாய் ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டிருந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நம்மை விட்டு அகற்றினதென்று அந்த கொலோசியர் 2ஆம் அத்தியாயம் 12-15 வரை வாசிக்கும்போது நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். ரெண்டாவதாக எப்படி சாத்தானை மேற்கொள்கிற அனுபவம் என்னவென்றால், சாத்தானுடைய வல்லமையின் மேல் வெற்றி. முதலாவது சாத்தானுடைய கிரியைகளின் மேல் வெற்றி, இரண்டாவது சாத்தானுடைய வல்லமையின் மேல் வெற்றி. 1 பேதுரு 3ஆம் அத்தியாயம் 21-22 அந்த பேதுரு சொல்லும்போது மிக அழகாக சொல்லுவார். ஞானஸ்நானம் என்பது அது ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. அது ஒரு மாம்ச அழுக்கை நீக்குவது போல ஒரு சடங்காச்சாரம் அல்ல. நம்மை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துகிற ஒரு அனுபவம். இயேசு பரலோகத்திலே தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். தேவதூதர்களும் எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள சாத்தானுடைய எல்லா அதிகாரங்களையும் எல்லா வல்லமைகளையும் அவர் அழித்து அவர் வெற்றி சிறக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எனவே இந்த உயிர்த்தெழுதல் மூலமாகத்தான் இந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அத்தியாயத்தில் 17-19 வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசுவால் அனுப்பப்பட்ட 70 சீசர்கள் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு சொல்லுவார், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விலகினான் கண்டேன். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவரோடு கூட நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று அவருக்காக வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார். தொடர்ந்து நீங்கள் அந்த வசனங்களை வாசிக்கும் போது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இது உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு தருகிற ஒரு அதிகாரம். மூன்றாவதாக சாத்தானை முற்றிலும் மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம். முற்றிலும் முதல்ல அவனுடைய கிரியைகளை மேற்கொள்ளுகிற அனுபவம், அவனுடைய வல்லமையை மேற்கொள்ளுகிற அனுபவம். இன்னொன்று, சாத்தான் நம்மை அணுகாதபடி நமக்கு ஒரு வேலியை உண்டாக்குகிற ஒரு அனுபவம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அத்தியாயம் 18-23 வரை நீங்கள் வாசிக்கும்போது நம்மை அழைத்தவர் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். அது ஒரு மகிமையின் ஐஸ்வர்யமாய் இருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன் அதே வல்லமையில் நமக்கு தந்த வல்லமையை நமது பிரகாசமான மனக்கண்கள் காண வேண்டும். நான் ஆரம்ப ஜெபத்திலே சொன்னேன், அந்த உயிர்த்தெழுதலின் அந்த வல்லமையை அல்லது விடுதலையை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும், ஒரு விசுவாசம் வேண்டும். இயேசுவின் நாமம் இம்மையிலும் மறுமையிலும் எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் மேலானதென்றும் உயர்ந்தது என்றும் எபேசியர் 1ஆம் அத்தியாயம் 18-23 வரை வாசிக்கும்போது நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். உன்னதத்தில் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிற அவருடைய பாதங்களுக்கு கீழாகத்தான் இந்த உலகத்தில் உள்ள சகல வல்லமையும் காணப்படுகிறது. எல்லாவற்றிலும் நிரப்புகிற சரீரமாகிய சபைக்கு அந்த இயேசு கிறிஸ்து தலைவராயிருக்கிறார். எனவே சாத்தானை முற்றிலும் மேற்கொள்ள நம்ம அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவர் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் நம்ம இணைந்து அந்த சபையில் நம்ம தேவனை ஆராதிக்கும் போது தொழுது கொள்ளும் போது அந்த வல்லமையை நாம் புதுப்பித்து கொள்ளுகிறோம். ஒவ்வொரு வாரமும் சென்று ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது அந்த வல்லமையை புதுப்பித்து கொள்ளுகிறோம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 16ஆம் அத்தியாயம் 17-18 வாசிக்கும்போது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அந்நிய பாஷையில் பேசுகிற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அதற்காக நம்ம விஷத்தை குடித்து நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது, சோதிக்கக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் வேதத்தில் எழுதியிருக்கிறது. நமக்கு விரோதமாக யாராவது நமக்கு தெரியாமல் கொடுத்தால்
அதையும் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் நிராகரிப்பார். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலமடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பார்கள். இது சாத்தானை மேற்கொள்ளுகிற அனுபவத்தினுடைய அடையாளம். நீங்களும் நானும் தேவனுக்கு சாட்சிகளாய் இருப்போம். சாட்சி சொல்வது ஒரு அனுபவம், நான் அதை குறை சொல்லவில்லை. ஆனால் மேலான அனுபவம் சாட்சியாக வாழ்ந்து காட்டுகிற அனுபவம். அப்போஸ்தலர் 4:33 ஒரு அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இது வார்த்தையினால் மாத்திரமல்ல, அந்த எபேசியர் 1:18-23 சொல்லப்பட்ட சாராம்சமும், மார்க்கு 16:17-18 வசனங்களில் சொல்லப்பட்ட சாராம்சமும், அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 சொல்லப்பட்ட காரியத்தையும் அவர்கள் அந்த அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். எனவே தான் ஆவியானவர் எழுதியிருக்கிறார், மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்கிறார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நான்காவதாக ஆண்டவர் தருகிற ஒரு அனுபவம் என்னவென்றால், முதல் 3 ஆசீர்வாதங்களை சொன்னேன். நான்காவதாக தேவனுடைய பிள்ளைகள் பரலோக வாசிகளாக மாறுகிற ஒரு அனுபவத்தை இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிறது. ரோமர்கள் இந்த நிருபம் 8ஆம் அத்தியாயம் 15-17 வரை வாசிக்கும்போது பயத்தின் ஆவியை ஆண்டவர் நம்மை விட்டு நீக்குகிறார். இன்றைக்கு பலவிதமான காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறோம். சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்து பயப்படுகிறோம். மரணம் வந்துவிடுமோ என்று பயப்படுகிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறோம். இப்படி பலவிதமான பயத்தை ஆண்டவர் சாத்தான் நமக்கு தரும்போது, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பயப்படாதே என்று நமக்கு சொல்லி அந்த பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குகிறார். ஒரு நாளைக்கு ஒரு விட்டமின் மாத்திரை போடுவது போல நினைத்து கொள்ளுங்கள். 366 தடவை வேத புத்தகத்திலே பயப்படாதே என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக புத்திர சுவிகார ஆவியை தருகிறார். இந்த உயிர்த்தெழுதல் தான் இதை நமக்கு சம்பாதித்து கொடுத்தது. நாம் தேவனுடைய சுதந்திரர்களாக, அதன் மூலமாக கிறிஸ்துவனுடைய சுதந்திரர்களாக நாம் மாறுகிறோம். அடுத்த முக்கியமான ஆசீர்வாதம் என்னவென்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள். நமக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலையை ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக தருகிறார். ஒன்று, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்து விடுதலை, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை. ரோமர் 6ஆம் அத்தியாயம் 4-11 வரை வாசித்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஞான ஸ்நானத்தில் தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கிறோம் என்றால் அது ஒப்பனையாக வேதத்திலே அது சொல்லப்பட்ட காரணம் என்னவென்றால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தண்ணீரில் மூழ்கிற ஒரு மனிதன்தான் அவரோடு கூட தன்னுடைய பாவ வாழ்க்கையை அடக்கம் செய்கிறான் என்று அவன் அறிக்கையிடுகிறான். அவருடைய உயிர்த்தெழுதலில் அப்படியாக இணைக்கப்பட்ட நாம் பாவ சரீரத்தை அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், இனி நான் அல்ல அவரே என்னில் ஜீவிக்கிறார் என்கிற அனுபவம். அந்த பாவ சரீரம் அவரோடு கூட அறையப்பட்டதுனால பாவத்திற்கு மரித்த ஒரு மனிதன் அந்த பாவத்திலிருந்து விடுதலையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உயிர்த்தெழுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எத்தனையோ பாவங்களுக்கு நான் ஒரு காலத்தில் அடிமையாயிருந்தேன். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது என்னுடைய பாவத்தை நான் அடக்கம் செய்தவனாய் காணப்பட்டேன். அதன் மூலமாக அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்றேன். இன்றைக்கு அதை நினைத்து பார்க்கும்போது அது என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு அருவருப்பான ஒரு ஜீவியத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தந்தார் என்று அவரை துதிக்க தோன்றுகிறது. ஏனென்றால் என்னுடைய சரீரம் பாவத்தோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு பாவ சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்தபடியினாலே பாவத்திற்கு உயிர்த்தெழுந்த மனிதன் அவன் அடிமை அல்ல. மரித்தோரிலிருந்து உயிர்த்த இயேசு இனி மரிப்பதில்லை.
பாருங்க, நன்றாக கவனிங்க. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவர் இனி ஒரு தடவை மரிப்பதில்லை. அதுபோல அவரோடு கூட பிழைத்திருக்கிற நாமும் இனி அந்த இரண்டாம் மரணத்திற்குள்ளாய் கடந்து போவதில்லை. சரீர பிரகாரமாக நமக்கு ஒரு மரணம் வரலாம். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அது எப்பொழுது வரும் என்று யாரும் கணிக்க முடியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், நாம் சரீர பிரகாரமாக நாம் மரித்தாலும் நம்முடைய ஆத்துமா அது நித்தியமாய் பரலோகத்தில் வாழுகிற ஒரு அனுபவம். அதுவர் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறது போல நாமும் அவருடன் அவருக்காக பிழைத்திருப்போம். பாருங்க, அந்த நான் சொல்லுகிற அந்த 2 வார்த்தைகளை கவனிங்க. நாமும் அவருடன் அவருக்காக பிழைத்திருப்போம். இதை நீங்கள் எபேசியர் 2ஆம் அத்தியாயம் முதல் 7 வசனங்களிலும், கொலோசியர் 2ஆம் அத்தியாயம் 12 - 15 வசனங்களிலும் நீங்கள் காண முடியும். ரெண்டாவதாக, தற்கால வாழ்க்கையில் ஒரு விடுதலை. தற்காலத்தில் ஒரு வல்லமையான வாழ்க்கை. கடந்த கால பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தற்கால வாழ்க்கையில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை தருகிறார். ரோமர்கள் இந்த நிருபம் 8ஆம் அத்தியாயம் 31 - 39 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் நான் அதன் சாராம்சத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்மை எதிர்த்து நிற்காதபடி, பாவம் நம்மை எதிர்த்து நிற்காதபடி, இந்த பாவ உலகம் நம்மை எதிர்த்து நிற்காதபடி, நம்மை குற்றம் சாட்டாதபடி, நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி நம்மை பாதுகாத்து நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். இந்த வல்லமையான ஒரு வெற்றி உள்ள தற்கால வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுடைய வலது வாரிசத்தில் இருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, எப்படி ஒரு விடுதலை உண்டாகிறது என்றால், எதிர்கால வாழ்க்கையில் நாம் எவ்வளவு ஆண்டுகள் ஜீவிக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது. அந்த எதிர்கால வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை தருகிற வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். கொலோசியர் 1ஆம் அத்தியாயம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து முதற் பெயரானார். அப்படிப்பட்ட முதற் பெயரான இயேசு நம்மையும் அவர் உயிர்த்தெழ செய்வார். எப்பொழுது உயிர்த்தெழ செய்வார்? 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயம் 17 - 23 வரை வாசித்து பார்ப்பீர்களேயானால் எப்படி உயிர்த்தெழ செய்வார், எதற்காக உயிர்த்தெழ செய்வார் அங்கே காணப்படுகிறது. முதல் ஆதாம் இந்த உலகத்திலே வந்தபோது மரணம் என்ற ஒரு அனுபவம் உண்டானது. அதுவரைக்கும் அவனை நித்தியமாகவே ஆண்டவர் படைத்தார். ஆனால் பாவம் செய்த போது மரணம் இந்த உலகத்திலே வந்தது. 2ஆம் ஆதாமாகிய இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக அந்த மரணம் பரிகரிக்கப்பட்டு அவனவன் தன் வரிசையிலே அவனை உயிர்த்தெழ செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயம் 50 - 57 வரை வாசித்து பாருங்கள். கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு அழிவுள்ள சாவுக்கு ஏதுவாகிய சரீரம் அழியாமையும் சாவாமையும் தரித்து நாம் மரணத்தை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அதுதான் எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நம்பிக்கை. கடந்த கால பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை, தற்கால வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் அனுபவம், ஒரு எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை தரும் வாழ்வு. அந்த வசனம் இப்படியாய் முடிகிறது: மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. ஒரு சில வசனங்களை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அத்தியாயம் 13 - 18 வரை வாசித்து பார்க்கும்போது இந்த உயிர்த்தெழுதலின் இந்த வெற்றி உள்ள வாழ்க்கையை குறித்து மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்து அவரோடு கூட மரித்தவர்களை தேவன் அவரோடே அவருடைய இரகசிய வருகையிலே கொண்டு வருவார். இரகசிய வருகையில் அது எப்பொழுது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. தவறான உபதேசங்கள் மலிந்து கிடக்கிறது, செவி கொடுக்காதீர்கள். இரகசிய வருகை என்று ஒன்று இல்லை என்று சொல்பவர்கள் உண்டு. இன்னொரு கூட்டத்தார் இரகசிய வருகை முடிந்து விட்டது என்று சொல்வார்கள். இல்லை, அந்த இரகசிய வருகை இனி நடக்கும். அப்பொழுது உயிரோடு இருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம்
கர்த்தர் அந்த ரகசிய வருகையில் வரும்போது கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து நாம் எதிர்கொண்டு போவோம். அப்பொழுது ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்படுவோம். அதற்கு பிறகு நித்திய ஜீவனுக்குள்ளாய் நாம் பிரவேசிப்போம். அப்போஸ்தலர் 1 அத்தியாயம் 9-10 வசனங்களில் கலிலேயராகிய மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்து கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பவும் வருவார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை. அந்த அப்போஸ்தலர் 26:18 பவுல் அப்போஸ்தலர் அதை சொல்லும்போது, பாவ மன்னிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது அந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சுதந்திரர்களாக மாறி இருளின் அதிகாரத்திலிருந்து ஒளிக்கு அழைக்கப்பட்டு சாத்தானின் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவர்கள் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, இத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு எந்த கிரயமும் இல்லாமல் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. எனவே இன்றைக்கு இரட்சணிய நாள். இன்றைக்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுவோம். வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தருடைய வருகையோ நம்முடைய மரணமோ எது முந்தினாலும் நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிப்போம் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட வாழ்வோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென்.